எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் பேச போகிற வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் செவி கொடுக்க கர்த்தரை பலன் தாரும். நீ சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை ஆண்டவரே நான் பிள்ளைகளுக்காய் சொல்ல தேவனாய் கர்த்தர் என்னை பலப்படுத்தும். உடைய மகிமை பொருந்திய கரம் அதற்காக உதவி செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. இப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவாய் சொல்லுகிறார், ஐயா என்னிடத்திலே நீ திரும்பினால், சர்வ வல்லவரிடத்திலே நீ திரும்பினால் எப்படி பிரதர்? மனம் திரும்பிய நிலையில் நீ திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உன் கூடாரத்திற்கு என்ன செய்வீர்? நீ தூரமாக்குவீர் என்று சொல்லப்படுகிறதான தேவனுடைய வார்த்தை. என்னிடத்துல திரும்பினால் அல்ல, மனம் திரும்பி வந்தா தேவன் அவ்விதமாய் ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார். மனம் திரும்பி அவர் சர்வ வல்லவரிடத்துல நான் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அழகா இந்த வரிகள் சொல்லுகிறது, சர்வ வல்லவரிடத்துல நீ திரும்பினால், நீ மனம் திரும்பினால். நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஆண்டவருடைய நாமங்கள் பலதரப்பட்ட சூழ்நிலையில பலதரப்பட்ட நிலைகளில அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். மனோவை பார்த்து சொன்னார், என் நாமம் அதிசயம் அப்படின்னாரு சிம்சோனை கொடுப்பதற்கு முன்னாடி. ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துகிற தகப்பன். 99 வயதுல குழந்தை பெற்றுக்கான வழி இல்லாதபடி நின்ற ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தும் போது, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய தருணங்கள்ல நிறைய விதமா வெளிப்படுத்தினார். நான் கேடகொன்னாரு, நான் இப்படிப்பட்டவர்னாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தார். ஆனா அந்த கடைசிய குழந்தை பெற்றை கொடுப்பதற்கு முன்பதாக இனி குழந்தை பிறக்காது என்கிற நிலையில் இருக்கிற போது அங்கே வந்து தேவன் சொன்னார், நான் சர்வ வல்லவர் அப்படின்னு ஆதியாகமம் 17 தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். நாம் அதை ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற, ஐயா நீ மனம் திரும்புவது யாரிடத்தில்னா சர்வ வல்லவரிடத்தில், எல்லாவற்றையும் செய்ய வல்லவரிடத்தில். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்ப நீ அப்படிப்பட்ட நிலையில நீ மனம் திரும்பி சர்வ வல்லவருடைய பாதத்துல வந்தா திரும்ப கட்டப்படுவீர். அதுல கவனிக்க வேண்டிய வார்த்தை என்பது கட்டப்படுவீர் என்பது மாத்திரமல்ல, திரும்ப கட்டப்படுவீர் என்கிறதான வார்த்தை என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒன்றா இருக்கிறது. எப்படி பிரதர் நான் தேவனிடத்துல திரும்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய முந்தின வசனம் வாசிக்கலாமே, 22ஆம் வசனம். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அழகாய் சொல்லப்படுகிறார், வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல நீ என்ன செய்? திரும்பி வா என்பது தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இதை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி இன்னும் சற்று ஆழமாக சில வார்த்தைகளை பயன்படுத்துவார். 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை என்ன செய்வார்? கட்டுவார். அங்க ஓசியா தீர்க்கதரிசி சொல்றார், ஐயா திரும்பி போவோம், கர்த்தர்கிட்டே போவோம், அவர் தான் நம்மளை அடிச்சாரு, அவர் தான் நம்மளை பீறினாரு, ஆனாலும் அவர்கிட்டே திரும்ப போவோம், அவரே நம்மை திரும்ப கட்டுவார்னு. அடிச்சது யாரு பிரதர்? சில நேரத்துல எப்பவுமே சாத்தான குறை சொல்லிட்டே நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு சரியில்லாத போது தேவனாய் கர்த்தர் அடிக்கிறார், மட்டாய் தண்டிக்கிறார், சாகாதபடி அடிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை எப்படி தண்டிப்போமோ அப்படி போல பிள்ளைகள் அடிச்சா கூட எந்த இடத்துல அடிக்கணும்னு ட்ரை பண்ணி தானே அடிக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன செய்யறோம் பிரதர்? நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிற போது, திருத்த முற்படும் போது சில நேரத்துல பெரும்ப அவசியமா இருக்குது. ஆனா உயிர் போகும்படி அடிக்கிறது இல்ல, அடிபடாம எலும்பு முறிஞ்சிடாம பற்றாம பார்த்து நிதானமா என்ன செய்வோம்? என்னங்க மடத்தனம் அடிக்கிறது இல்லை இல்லையா? அப்படிதான் கர்த்தரும் அடிக்கிறார், அடிக்காமலாம் விடுறது இல்லை. ஆண்டவர் சொல்ல, ஐயா வெளியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற தண்டனை வேற, எரேமியா தீர்க்கதரிசி மூலம் எழுதினார். எனக்குள் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற தண்டனை வேற, மட்டாய் தண்டிக்கிறான். அப்ப பிரதர் இழப்புகள் ஏன் வந்துச்சு பிரதர்? கட்டப்பட்ட நிலை ஏன் சீர்குலைந்து போச்சு? ஏன் வாழ்க்கையில சில பிரச்சனை வந்தது? சேட்டை தாங்க முடியல, கர்த்தர் சில நேரம் 2 போடு போடுறார்.
என்னங்க, அந்த அடிபடும் போது மனம் திரும்புகிறவன் பாக்கியவான். சரிங்க, கர்த்தர் அடிச்சுட்டாரு, எங்க போறது? ஆண்டவர் அடிச்சுட்டாருன்னு வேற இடத்தை நோக்கி நகர முடியுமா? அதுக்குதான் ஓசியா சொன்னாரே, அவர்கிட்ட தான் வர முடியும். அவர் தான் என்ன செய்ய முடியும், என்னை ஆசீர்வதிக்க முடியும். அவர்கிட்ட இருந்தா எனக்கு நன்மை வரும். அதனால அவர் அடிச்சுட்டாருன்னு வேற இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஐயா, பெற்றோர் அடிச்சுட்டாங்க, அதனால என் மாமன் வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டேன், என் சித்தப்ப வீட்டுக்கு கோச்சிட்டு போனேன்னு பிள்ளைலாம் அங்கே எவ்வளவு நாள் இருக்க போகுது? சிம்பிளா நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கா சொல்றேன். சின்ன பிள்ளை 2 அடி அடிச்சோன்னு எங்க அப்பா அடிச்சிட்டாரு, அதனால மாமா வீட்டுக்கு போறேன், சித்தப்பா வீட்டுக்கு போறேன், பெரியப்பா வீட்டுக்கு போறேன். போகையா எவ்வளவு நேரம் போவோம்? எவ்வளவு நேரம் இருக்கும்? எவ்வளவு காலம் அங்க வாழ முடியும்? இதான் விளங்குதா விளங்கலையா? அப்ப எங்கதான் இருக்க முடியும்? அவர்தான் அடிச்சாரு. ஏன் அடிச்சாரு பிரதர்? கொஞ்சம் சேட்டை தாங்கல, அதனால 2 போடு போட்டார். பண்ற சேட்டைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடியும் சில நேரத்துல கொஞ்சம் வேகமா என்ன செய்யும், கொஞ்சம் வேகமா இருக்கும். அப்ப இங்க ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் தான் அடித்தார், அவர் தான் பீறினார், ஆனா அவர் தான் காயம் கட்டக்கூடியவர், அவர் தான் குணமாக்கூடியவர், அதனால அவரிடத்திலேயே திரும்புவோம். அப்படியே 7ஆம் அதிகாரத்தை திருப்பினா அங்க சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனத்துல, திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல அப்படின்னார். திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல. பல வேளைகள்ல நிறைய ஜனங்கள் கர்த்தரை தேடி வந்தோம் நினைக்கிறாங்க, ஆனா கர்த்தர்கிட்ட வரல. ஆலயத்துக்கு வந்தாங்க, பட் கர்த்தர்கிட்ட வரல. இதை விளங்குதா விளங்கலையா? சர்ச்சைக்கெல்லாம் போன பிரதர், பட் ஆண்டுகிட்ட தான் போகணுமா, கர்த்தர் சமூகம் போய் நின்னுமா, கர்த்தர் தான் போய் நின்னுமா, அது தெரியாது. எதுக்கு போனானே தெரியாது. சண்டை போடுறதுக்கு, குஷி போடுறதுக்கு, அங்க அரசியல் பண்றதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறான். பொதுவா பாரம்பரிய சபைகள்லாம் மெயின் ரோலே அதுதான். நான் சேலத்தில் ஒரு நாள் கன்வென்ஷன் கொடுத்து பேசிட்டு அங்க சபையினுடைய தரிசனம் என்னன்னு பேசிட்டு இருக்கிறேன். சபை எவ்விதமா செயல்படணும்னு சண்டே சர்வீஸ்ல பேசிட்டு இருக்கிறேன். சர்வீஸ் முடிச்சு வெளியே வந்தா எல்லாரும் கையில ஆளுக்கு ஒரு நோட்டீஸ், என்கிட்டயும் ஒருத்தர் நோட்டீஸ் நீட்டுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அணி இன்னொரு அணி என்னெல்லாம் தப்பு பண்ணுதுன்னு குற்றம் சாட்டி ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கான். உள்ள அவ்வளவு செய்தியை கேட்டு வெளியே நின்று என்ன கொடுக்குறான், நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போது அதிமுக திமுக தோத்துறோம், நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போது அதுல போட்டதுக்கு ஒரு வரி, ஒரு பாயிண்ட். ஆலயத்தில் அசன பண்டிகை கொண்டாடுகிற போது அங்கேயும் ஒரு அசனம் இருக்கு. அங்க அசன பண்டிகை கொண்டாடுகிற போது இரவு உணவுக்கும் சேர்த்தே சபையாருக்கு பார்சல் கட்டி கொடுத்தோம், ஆனா இந்த கமிட்டி அதை செய்யலன்னு அதுவும் ஒரு குற்றச்சாட்டு. ஆனா சோத்துக்கு வழி இல்லாம தானே கர்த்தர் நம்மளெல்லாம் வச்சிருக்காரு இல்லையா? எனக்கு யாராவது ஒருத்தர் ஆண்டவர் எனக்கு சோறு போடலன்னு சொல்லுவீங்களா? நிறைய சபைகளில் போய் கேட்டிருக்கிறேன். ஒரு சபையில கூட பிச்சை எடுக்கிறவன் சபையில் அங்கத்தினரா இல்லை. ஏன்னா கர்த்தர் யாரையும் பிச்சை எடுக்க வைக்கல. குறை இருக்கா பிரதர்? அதெல்லாம் சில குறை இருக்கும். சில காரியத்துல கால தாமதம் இருக்கும், சில போராட்டம் இருக்கும். ஒரு சபையிலையும் ஒரு ஆத்துமாவையும் கர்த்தரை நம்பி வந்த எந்த ஆத்துமாவையும் தேவன் பிச்சை எடுக்க வைக்கவே இல்லை. நான் பார்த்த லெவல்ல இப்ப பிச்சைக்கார மத்தியில ஊழியம் நடக்குது, அது நடக்குது பிரதர். அவன் இன்னும் உள்ள வரல, அதனால கடைசி வரை இப்படிதான் இருப்பான். பிச்சைக்கார மத்தியில மினிஸ்டர் நடக்குதான் நடக்குது. அவன் ஏன் பிரதர் அப்ப இன்னும் பிச்சையா இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் உள்ள வர மறுக்கிறான். அவன் அங்க பிச்சை எடுக்கிற ஸ்தானத்திலே கடைசி வரை என்ன செய்வான், அவன் இருப்பான். உள்ள வந்தான்னா தேவன் அந்த ஸ்தானத்தை மாத்திடுவார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்ப தேவன் எனக்கு என்னத்தை தரல பிரதர், எல்லாத்தையும் தந்திருக்கிறார். ஆனா முழுக்க முழுக்க இன்னொன்னு தேடி அப்ப யாரை தேவனாய் கர்த்தர் இந்த இடத்துல திரும்புகிறார்கள், ஆனா தேவனிடத்தில் அல்லன்னு யாரை சொன்னாரு, உன்னதமானவரிடத்திற்கு அல்லன்னு யாரை சொன்னார் கேட்டீங்கன்னா, வாசிக்கலாமே, அடிபட்டு மிதிபட்டு பீறப்பட்டு படுக்கையில கிடக்குறாயா. அப்ப கூட என்ன சொல்றான் பாருங்க, 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் படுக்கையில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்ன நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். எதுக்கே கூடுறான்? எப்ப பார்த்தாலும் தானியம் திராட்சை ரசம், இது வேணும் அது வேணும், அதுதான் கூடுறான். எப்ப பிரதர் கர்த்தரால அடிக்கப்பட்டு படுக்கையில கிடந்தா கூட மாற்று வர மாட்டேங்குது. ஒப்புரவாகணும் பிரதர், தேவனிடத்துல திரும்பணும், கர்த்தரிடத்துல கடந்து வரணும். அதெல்லாம் எப்படி பிரதர் நடக்கும்? நிறைய சந்தர்ப்பத்துல இதெல்லாம் உடைக்கப்பட்டதான் நடக்கும். நான் ஒரு சகோதரி சொன்னேன், முழு நேர ஊழியக்காரனா வருவதற்கு என்ன தகுதி பிரதர்? முதல்ல வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கௌரவம் இருக்கவே கூடாது. எவன் என்ன வேணாலும் பேசுவான், எவன் எப்படி வேணாலும் பேசுவான். நம்ம கர்த்தருடைய நோக்கத்தை மாத்திரம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்,
செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். காணிக்கை கேட்கும் போது ஒன்று குதிப்பான். என்னங்க இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இப்படியெல்லாம் இருந்தா முழு நேர ஊழியத்துக்கு என்ன உண்டாகுது? தகுதி உண்டா? இல்லை பிரதர், எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல அப்படின்னா நீ அப்படியே இருந்துருவார். உன் கௌரவத்தை வச்சு இதுவரை என்னத்தை சாய்ச்சிட்ட? உன் கௌரவம் ஒரு மண்ணுக்கும் உதவல. இப்போ அந்த கௌரவத்தை வச்சு என்ன கிழிக்க போறேன்னு கேட்பார்ல. என்னங்க எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், அதுதாங்க நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே. அப்ப என்ன செய்யறான் பிரதர்? படுக்கையில தான் கிடக்குறாங்க. ஏன் பிரதர்? கர்த்தர் பீறிட்டாரு, கர்த்தர் அடிச்சிட்டாரு, படுக்கையில தான் கிடக்குறான். ஆனா கூட உன்னதமானவர் இடத்துல திரும்புறது இல்லை. அப்பவும் தேவைக்காக தான் ஆண்டவரை தேடுவது. அவன்கிட்ட சொன்னா இவெல்லாம் வர்றான் ஏன், பட் என்கிட்ட இல்லைன்னாரு கர்த்தர். ஒருவேளை உங்களை யாரை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லக்கூடுமானால் நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். வந்திருக்கான் காலைல சர்வீஸுக்கு, பட் என்கிட்ட இல்லை அப்படி கர்த்தர் சொன்னார்னா நீங்க ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் அந்த வார்த்தை சொல்லுது. அப்புறம் அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் அதே ஓசியா என்ன எழுதுறாரு பாருங்க, வாசிக்கலாம். 1-2 சேர்த்தே வாசிக்கலாம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்பு. அப்ப தேவனிடத்திலே திரும்பணும்னா, சர்வ வல்லவரிடத்திலே திரும்பணும்னா, இங்க யோபு சொன்ன மாதிரி நாம் வாசி கேட்ட அந்த வார்த்தைகள்ல உரைக்கப்பட்டிருக்கிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு அவர் வாயினின்று பிறக்கிற வேத பிரமாணத்தை கொண்டுதான் நான் தேவனிடத்துல திரும்ப முடியும். ஏன்னா இதுதான் என்னுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே எங்கிட்ட இருக்கிற குறை என்ன செய்யும்? சுட்டி காட்டும். நீங்க வாசித்தா உங்ககிட்ட இருக்கிற குறை சுட்டி காட்டும். நாம் வாசித்தா எங்கிட்ட இருக்கிற குறை என்ன செய்யும்? அது சுட்டி காட்டக்கூடிய ஒன்றா இருக்கிறது. எனக்கு எது விளங்குதோ அதை கொண்டு நான் பைபிளை நல்லா வாசித்தேன்னா அது என்னுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜீவனுள்ள புஸ்தகமா இருக்கு. அப்ப சர்வ வல்லவரிடத்துல எப்படி பிரதர் மனம் திரும்புவது? இந்த பைபிளை நல்லா வாசிச்சுட்டே இரு. கர்த்தர் உங்க கூட என்னெல்லாம் இடைப்படுகிறாரோ அது எல்லாவற்றுக்குமான காரியத்துக்கு ஒப்புக்கொடு. நல்ல பிரசங்கத்தை கேட்கணும், நல்ல தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கணும். அது உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். எதுவும் பேசல பிரதர், அல்லேலூயா, தோத்துறோம் தோத்துறோம், ஆமேன் ஆமேன் சொல்றது மட்டும்தான் வருது பிரதர்னா தயவு செஞ்சு பிரசங்கத்தை கேட்காது. வெறும் ஆமேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. வார்த்தை என்ன செய்யணும்? உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணா பேசணும், பைபிள் வாசித்தா பேசணும். என்ன பேசணும் பிரதர்? ஆசீர்வாதமா இருப்பா என்கிற நிலையை பேசக்கூடியது அல்ல. என்னுடைய குறைகளை எனக்கு சுட்டி காட்டணும். அப்படிதான் நான் மனம் திரும்ப முடியும். யாருகிட்ட? சர்வ வல்லவரிடத்தில். அப்ப ஏன்னா சர்வ வல்லவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது நல்ல தேவனுடைய ஊழியின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இந்த வேத புஸ்தகம் மட்டும்தான் நமக்கு சொல்லும். அதன்படிதான் நான் சர்வ வல்லவரிடத்துல திரும்ப முடியும். இப்ப என்னுடைய அன்பை பெறணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறேனோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சாதான் அந்த அன்பை பெற முடியும். உங்களுடைய அன்பை ஒருத்தன் பெறணும்னா நீங்க எதிர்பார்க்கிறதை பூர்த்தி செய்யணும். அப்ப சர்வ வல்லவருடைய அன்பை நான் பெறணும்னா அவர் எதிர்பார்க்கிறத நான் என்ன செய்யணும்? பூர்த்தி செய்யணும். அப்படிதான் பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் அந்த அன்பை பெற முடியும். மற்றபடி அந்த அன்புக்குள்ள நம்ம நிக்க இயலாது. ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், இப்படித்தான் நான் தேவன் அண்டை திரும்ப வேண்டியதா இருக்கிறது. அப்புறம் சொல்றாரு, அக்கிரமத்தை உன் கூடாரத்துக்கு என்ன செய்ய? தூரமாக்கு. அக்கிரமத்தை உன் கூடாரத்துக்கு தூரமாக்கு. எது அக்கிரமன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பட்டியல் இருக்குது. பிசாசானவனுக்கு, லூசிபருக்கு, வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு பேரே என்னது? அக்கிரமக்காரன். 2 அதிகாரத்தில் அவனுக்கு பேரே என்னது? அவனுக்கு பேரே என்னது? அக்கிரமக்காரன். அவனுக்கு பேரே அதுதான். 2 தெசலோனிக்கேயர் 2:8-9. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். எது நீக்கப்படும் போது அப்படின்னு முன்னாடி சொல்றார். அந்தி கிறிஸ்து எப்ப வெளிப்படுவான், அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியைகள் எப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு என்பதை குறித்தெல்லாம் விளக்கமா சொல்லுகிறதான ஒரு வேத பகுதி 2 தெசலோனிக்கேயர் 2. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து எப்ப வெளிப்படுவான்னு சொல்லும் போது நீக்கப்படும் போது. எது நீக்கப்படும் போது? முந்தின வசனம் 6-7 சேர்த்தே வாசிங்க. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. ஐயா, அவன் வெளிவராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவன் வெளிப்படாம தடையா இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னார். ஏற்கனவே ஒரு முறை உங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. அவன் வெளிப்பட வேண்டிய காலம், அதுக்கு தடையா ஒண்ணு இங்க பூமியில் இருக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாரு. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஸ்டார்டிங்ல கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு.
எப்ப பிரதர்? தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும் போதே அக்கிரமத்தினுடைய கிரியைகள்லாம் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா அவனால வர முடியல. எங்க வர முடியல? இந்த பூமிக்குள்ள வர முடியல. அந்தி கிறிஸ்து உள்ள நுழைய முடியல. ஏன்னா ஒரு பெரிய தடை இருக்குது. அது என்ன தடை என்பதை அறிந்திருக்கலன்னு சொல்லிட்டு அங்க இன்னும் சொன்னார், இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அக்கிரமக்காரனாகி அந்தி கிறிஸ்து வருவான். எது இன்னைக்கு அவனுக்கு தடைன்னு கேட்டீங்கன்னா சபைதான். மனவாட்டிகளாகிய நாம யார் வர்றதுக்கு தடை? அந்தி கிறிஸ்துக்கு வர்றதுக்கு தடை என்ன பிரதர்? சபைகள் தடை, நாம தான் தடை. அவனால உள்ள வர முடியல. அப்ப எப்ப அந்தி கிறிஸ்து வருவான் பிரதர்? சபை நீக்கப்படும் போது வருவான். சபை எப்ப நீக்கப்படும்? சபை எப்ப நீக்கப்படும்? ஆண்டருடைய கரெக்டா சொல்லுங்க, ரகசிய வருகையில். ஆண்டருடைய வருகையில் அல்ல, ஆண்டருடைய ரகசிய வருகையில் சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். இங்கே கைவிடப்பட்டவன்லாம் சர்ச்சுக்குள்ள உட்காந்து ஜேம்ஸ் பேர் வச்சிருப்பான், ராபர்ட்ஸ்னு பேர் வச்சிருப்பான், அங்க சபைக்குள்ளே இருப்பான். ஆனா கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். ஆனா அவன் என்ன ஏன் பிறகு எடுத்துக்கொள்ளப்படல? அவன் யாரு? அவன் எந்த லிஸ்ட்ல இல்ல. என்னங்க? அந்த சபையினுடைய லிஸ்ட்ல அவன் இல்ல. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ரகசிய வருகையில அந்த சபையானது சேர்த்து கொள்ளப்படும் போது ஒண்ணு நடக்குது. அதுக்கு பிறகுதான் யார் வருவா? அதுக்கு பிறகுதான் யார் வர முடியும்? அந்தி கிறிஸ்து வர முடியும். அவனுக்கு பேர் அக்கிரமக்காரன். அக்கிரமக்காரனுடைய கிரியைகள் ஆதி திருச்சபையில இருந்தே இருக்குது. இப்ப நம்ம சபைக்குள்ள அந்த கிரியை இருக்குமா பிரதர்? 100% இருக்கும். 100% இருக்கும். எல்லா சபையிலும் இருக்கும். அதுக்கு செவி கொடுத்துவே சம் பர்சன்டேஜ் உள்ள இருந்துகிட்டே இருப்பான். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த கிரியைகளுக்கு செவி கொடுத்தவன் சம் பர்சன்டேஜ் இருப்பான். சபைக்கு வேணா அந்த பர்சன்டேஜ் மாறும். ஒரு சபையில 70% இருப்பான், இன்னொரு சபையில 30% இருப்பான், இன்னொரு சபையில 10% இருப்பான். ஆனா எங்க சர்ச்சில் இந்த அக்கிரமக்காரனுடைய கிரியைக்கு செவி கொடுத்தவன் ஒருவனும் இல்லைன்னு ஒரு பாஸ்டர் சொன்னார்னா அவர் ஏமாந்து போவார்னு அர்த்தம். அப்ப நமக்குள்ள இருப்பானா பிரதர்? கண்டிப்பா செவி கொடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அக்கிரமக்காரனுடைய ரகசியம் ஆதியிலிருந்து என்ன செய்தது? வெளிப்பட்டது. ஆதியிலிருந்து அது என்ன செய்தது? வெளிப்படக்கூடிய ஒன்றாய் இருந்தது. ஒன்றை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். அவனுக்கு பேர் அக்கிரமக்காரன். அப்ப இவனுடைய கிரியைகள் என்ன பிரதர்? இவனுடைய கிரியைகளுக்கு பேர் தான் என்னது? எதெல்லாம் பைபிள் அக்கிரமன் போட்டு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 1 வருஷம் பிரசங்கம் பண்ணலாம். அவ்வளவு அக்கிரமத்தை பத்தி எழுதியிருக்கு. அப்ப இந்த அக்கிரமன்றது என்னது பிரதர்? இந்த அக்கிரமக்காரனிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைக்கு பேர் தான் என்னது? அக்கிரமம். அதனாலதான் அவனுக்கு பேர் அக்கிரமக்காரன். அவன் தான் அங்கிருந்து ப்ரொடியூஸ் பண்றான், அதை உங்களுக்குள்ளே திணிக்கிறான், அது உங்களுக்குள்ளே செயல்படும்படி அனுப்பி வைக்கிறான். அது பலதரப்பட்ட நிலைகளில பல சூழ்நிலைகள் என்ன செய்கிறது? அது செயல்படக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. செயல்படக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. அப்ப ஒன்றை நீங்கள் சரியானபடி விளங்கி கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் அக்கிரமம்? ஒரு 4 வசனத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். வாசிக்கலாமே யாராவது ஒரு இப்பொழுது? லேவி ராமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1 வசனத்தை வாசிக்கலாம். சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். நீங்கள் கண்டது அறிந்ததை தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அக்கிரமக்காரன் வசனம் சொல்லுது. நீங்க கண்ட ரட்சிப்பு, நீங்க தேவனிடத்தில் அறிந்து கொண்ட காரியம், கர்த்தரை குறித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம், இதை குறித்து யாரெல்லாம் மற்றவர்களுக்கு அறிவியாமல் இருக்கிறானோ அவனே தேவனுடைய பார்வையில் அக்கிரமக்காரன் தான். எவ்விதத்திலாகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆத்துமா இணைக்கப்படுவதற்காக நான் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதுக்கு ஓடுறோம்? எதுக்கு உழைக்கிறோம் பிரதர்? நான் கண்டதை, நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆசை தானே. அரியலூர் மாவட்டத்துக்கு வெள்ளிக்கிழமை போனேன். நமக்கு திருவாரூர் மாவட்டத்தில் 147வது சபை அந்த ஆலயத்தினுடைய பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதம் முடியறதுக்குள்ள கர்த்தருக்கு சித்த மணலை திறந்துருவோம் நான் நினைக்கிறேன். இங்கிருந்து நான் போனது அரியலூர் மாவட்டம். அங்கிருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணி திருவாரூர் மாவட்டம் போய் அதிகாலை 3 மணிக்கு எழும்பி அங்க போய் நடக்கிற பணிகளை பார்த்து அங்க சில காரியங்களை கரெக்ஷன் பண்ணிட்டு, ஐயா இதெல்லாம் மாற்றி இப்படி எல்லாம் தப்பு பண்ணி வச்சிருக்கிற, அது எல்லாத்தையும் அங்கிருந்து ஒழுங்கு பண்ணி சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு திரும்ப எங்க வரோம்?
அங்கே அரியலூர் மாவட்டம் வந்து அந்த ஊழியத்தை முடிச்சு திரும்பி வரோம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியானதா பிரதர் இல்லை. ஓடி வந்து என்ன செய்யறோம், காலையில திரும்ப எகைன் எங்களுக்கு 5 மணிலேருந்து ஊழியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ பிரதர் ஓய்வு எடுக்கலாம் நேரம் கிடையாது. ஏன் ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம்? ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பு என்கிற பெரிய இன்பத்தை கொடுத்திருக்கிறார். நான் அதை கண்டுட்டேன், அதை நான் அறிஞ்சு கொண்டேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சுக்கிட்டேன். அதை நான் தெரிவியாமல் இருந்தாலே அக்கிரமக்காரன் ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதை தெரிவிக்க யார் விரும்ப மாட்டானா, அக்கிரமக்காரன் விரும்ப மாட்டான், பிசாசானவன் விரும்ப மாட்டான். அதனாலதான் நம்மை தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஊழியத்துல பல தடைகளை கொண்டு வருவான். ஏதோ ஒண்ணு போராடிக்கிட்டே இருக்கும். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்படிதான் நம்ம அழைக்கப்படுறோம். நம்ம மற்றவனுடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உட்காந்துருந்தா வாழ்க்கையில் எங்க வழங்குறது? நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன விரும்புறான்னு கேட்டீங்கன்னா, ஐயா அக்கிரமக்காரனுடைய ஒரு பெரிய திட்டம் யாரும் கர்த்தரை அறிஞ்சு கொள்ளக்கூடாது. அதனால அதனுடைய ஒரு கிரியை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ அறிந்தது கேட்டது கண்டதை தெரியாமல் இருப்பது ஒரு அக்கிரமத்தினுடைய கிரியை. வாசிக்கலாம் ஏசாயா 57:17. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை என்ன செய்தேன், அடித்தேன். அக்கிரமம், பொருளாசை என்கிற அக்கிரமம். ஆண்டு சொன்ன கடுங்கோபமாகி அடிச்சேன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, ஆபிரகாம் பெரிய செல்வ சீமான், ஆனா அவர் பொருளாசை உள்ளவர் அல்ல. செல்வ சீமானாய் வாழுவது, செல்வ சீமானாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதற்கு எனக்கு பொருளாசைன்னு ஒண்ணு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒண்ணு இருந்தா போதும். விளங்குதா இல்லையா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பெரிய செல்வந்தர்கள் எல்லாரும் பொருளாசை உள்ள ஒரு லிஸ்ட்ல கொண்டு வர முடியாது. அவங்க பொருளாசை இல்லாம இருப்பாங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொருத்தன் தரித்திரனா இருப்பான், ஆனா அவ்வளவு பொருளாசையினால என்ன பண்ணிருப்பான், நிறைந்திருப்பான். அந்த பொருளாசையில நிறைஞ்சவனா ஓடிக்கிட்டே இருப்பான், அவனால சாதிக்க முடியாது. அப்ப என் வாழ்க்கையில கர்த்தர் விரும்புறது என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆனா ஐஸ்வர்யத்து மீது இருக்கிற மோகம் ஐஸ்வர்யத்தை தருமான தராது. பொருளாசை என்கிற அக்கிரமம். நமக்கு பொதுவா பணக்காரெல்லாம் பார்த்தா பொருளாசையில் இருக்கிற மாதிரி நினைப்பு இல்லையா? நான் அங்கிருந்து போயிட்டு வரும்போது எனக்கு விழுப்புரம் வர ஒரு சகோதரர் என் கூட டிராவல் பண்ணி வந்தாரு, அரியலூர் இருந்து வரும்போது. அப்ப தேவையில்லாம ஒரு நெப்போலியன் மகன் திருமணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சார். அவனுக்கு அந்த கல்யாணம் தேவையா அப்படின்னு சொல்லி நிறைய பேசினான். என்ன கிழிக்க போறான் கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டே இருந்தார். எனக்கு ஒரு கட்டத்துல பயங்கர கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே டக்குன்னு சொன்னேன், உனக்கு அதே மாதிரி ஒரு பிள்ளை பிறந்தா தெரியும்னு. உங்களை எத்தனை பேர் இதை நக்கல் அடிச்சீங்களோ தெரியாது. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு குத்துனாலும் சந்தோஷம். அப்ப அந்த தகப்பனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை என் காலத்துக்கு பிறகு யார் கவனிப்பான்னு ஒரு கவலை இருக்கு. அந்த கவலை நிமித்தமா அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ண நினைப்பான்ல. அந்த பிள்ளை ஒரு அப்படியே சூழ்நிலையில் இருக்குது. அது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த பிள்ளையை பார்த்துக்கலாம் நம்ம நினைக்கலாம். அதுக்கு எவ்வளவு ஒருத்தி சம்மதித்து கல்யாணம் பண்றா. அது உங்களுக்கு எங்க குறையுது, உங்களுக்கு எங்க குத்துதுன்னு கேக்குறேன். எப்படி பிள்ளை பெப்பான்? பிள்ளை அவன் ட்ரீட்மெண்ட்ல கூட பெப்பான். இப்பதான் எப்படி வேணாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யறாங்க. எதை நினைச்சு கல்யாணம் பண்ணாலும் தெரியாது. அவன் மேல ஒருவேளை அன்பின் நிமித்தமா கூட பண்ணியிருக்கலாம். என்னங்க கல்யாணம் முடிச்சதுங்க, கணவர் கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டாரு, வீல் சேருக்கு வந்துட்டாருன்னா எல்லாம் நீங்களாம் டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களா என்ன? என்னங்க ரொம்ப குசாம சில காரியத்தை பயங்கரமா பேசுறது. அவன் என்ன செய்ய போறான், அவன் என்ன செஞ்சா உனக்கு என்ன, அவ காசுக்கு தான் கல்யாணம் பண்ணா, உனக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். அவ காசுக்கு பண்றாலும் எதுக்கு பண்றாலும் அன்பின் நிமித்தமா கூட பண்ணியிருப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தியாகத்தினுடைய மனப்பான்மை கூட இருக்கும். நான் கட்டினா விடவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கூட ஒருத்தன் கொள்கையில் இருப்பான். ஒருத்தனுக்கும் ஒரு கொள்கை, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு தியாக மனப்பான்மை இருக்கும். ஒரு ஹேண்டிகேப்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் இருப்பான். ஏயா உலகத்துல எந்த ஹேண்டிகேப்டு கல்யாணம் நடக்கலையா? மாற்றுத்திறனாளிகள் யாருக்கும் கல்யாணம் நடக்கலையா என்ன? கேள்வியெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையா? மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் கல்யாணம் நடந்திருக்குல்ல. உனக்கு ஏன் இங்க குடையுதுன்னா நெப்போலியன் பணக்காரன், அதான் உனக்கு குடையுது, அதான் உனக்கு எரியுது. அப்ப அவனுக்கு இருக்கிற பணம் உங்களுக்கு என்ன செய்யுது, வயிறு எரியுது. அவரு குழந்தைலாம் பிறந்துருச்சு, அவர் அப்பவும் வாக்குவாதத்தை நிறுத்தல. திரும்ப சொன்ன ஒரு பேரம் பேத்தி உனக்கு அப்படி பிறந்தா தெரியும், அதோட வாய முடித்தார்.
நமக்கு சம்பந்தமே இல்லைங்க. அவன் யாரோ ஒரு புறஜாதியா, அவன் என்னவோ பண்ணிட்டு போறான், அவன்கிட்ட காசு இருக்கு பண்றான், அவன் என்னமோ செய்யறான், நமக்கு என்னங்க பிரச்சனை? உடனே கிளம்பி வந்துடுறது. அதே மாதிரிதான் பணக்காரன் வசதி இருந்தா ஐயோ அவர் பெரிய பொருளாசி உள்ளவர், கிடையவே கிடையாது. ஆபிரகாம் மாதிரி எத்தனையோ பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு பிரதர்? நீ செல்வந்தனா இருக்கிறத கர்த்தர் வெறுக்கல, ஆனா பொருளாசையோடு இருக்கிற காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, அது ஒரு அக்கிரமம். அதன் மீது கர்த்தர் மிகுந்த கோபம் அடைகிறார். சாதா கோபம்லாம் கிடையாது, கோபம் அடைந்து அடிக்கிற அளவுக்கு அது பெரிய பாவமா பிரதர்? நான் சொல்லல, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறார், பைபிள் சொல்லுது. கோபம் வந்து அடிக்கிற அளவுக்கான அது ஒரு பெரிய அக்கிரமம். எது? பொருளாசை. பொருளாசை. எப்படி ஆகிலும் பணக்காரன் ஆகணும் அப்படி நினைக்கிற எல்லாரும் தரித்திரம் தான் ஆகும். எப்படி ஆகல நீ பணக்காரன் ஆக முடியாது. கர்த்தர் அதுக்குன்னு சில ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை நடத்தி நீ என்னெல்லாம் பண்ற, 10,000 ரூபா கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாரு, அப்புறம் 1 லட்சம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாரு, அப்புறம் 10 கோடியை கையில கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாரு. நீ என்ன பண்ற, ஏது பண்ற, அதுல என்னெல்லாம் நீ செய்யற, அதுல 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறியா, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் உன்னை என்ன செய்வாரு? பிளஸ் பண்ணுவாரு. பிளஸ் பண்ணுவாரு. அந்த பிளஸிங் வந்த பிறகு ஆபிரகாம் மாதிரி வாழலாம். கர்த்தர் குப்பையை மாதிரி, நான் எப்பவும் சொல்லுவேன், குப்பையை மாதிரி ஆபிரகாம்கிட்ட பணத்தை கொடுத்தாரு. ஆபிரகாமும் பணத்தை எப்படிதான் பார்த்தான்? குப்பையா தான் பார்த்தான். அவர் குப்பை மாதிரி அள்ளி போட்டா நான் அதை ஒரு பெருசா பார்த்தா எப்படி ஆசீர்வாதம் வரும்? நானும் அதை குப்பையாக பார்க்கவே என்ன செய்யப்படுகிறேன்? அழைக்கப்படுகிறேன். ஏன்னா சர்வ வல்லவர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் தடமாறுவோம், ஆனா அவர் உணர்த்துவார். உணர்த்துகிற காரியத்துக்கு செவி கொடுக்காத போதுதான் நமக்கு என்ன உண்டாகுது? அந்த இடத்துல பிரச்சனை என்பது நமக்கு உண்டாகக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்ப நன்றாய் விளங்கி கொள்ளணும். தேவனாய் கர்த்தர் நம்மிடத்துல தெளிவாய் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, பொருளாசை என்பது என்னதுதான்? கர்த்தர் கோபப்பட்டு அடிக்கக்கூடிய அக்கிரமம் தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இன்னும் நிறைய வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே போகலாம். என்னாகும் 15ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனம், அவன் கர்த்தரின் வார்த்தை அசட்டை பண்ணி அவன் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தரை வார்த்தையை அசட்டை பண்ணி கற்பனையை மீறுகிறவன் அக்கிரமக்காரனா இருக்கிறான். இந்த வசனம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுதல். அசட்டை பண்ணுதல். கர்த்தர் சில வார்த்தைகளை பேசும்போது அவருக்கு ஒரு வேலையே கிடையாதுன்றது. அவருக்கு வேற வேலையே கிடையாது, இப்படிதான் பேசுவார்ன்றது. அவன் அக்கிரமமாக வார்த்தை என்பது சொல்லுகிறது. எரேமியா 3:13, நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நீரோட சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா ஒத்துக்கன்றாரு. நான் கூட சேர்ந்து அங்க போயிட்டேன், இவங்க கூட சேர்ந்து இங்க போயிட்டேன், ஒத்துக்கன்றாரு. என்னெல்லாம் நடக்குது கொஞ்சம் ஒத்துக்கன்றாரு. நம்ம என்ன தப்பண்ணேன், நம்ம என்ன தப்பண்ணேன்னா அந்த அக்கிரமம் நம்ம மீது சுமரக்கூடியதா இருக்கிறது. அப்புறம் அக்கிரமத்தை விளக்குதல் குறித்து ஆண்டவரை கர்த்தர் சில காரியங்கள் எழுதுகிறார். உங்க அக்கிரமும் கூடாரத்திற்கு தூரமாக்கப்படட்டுன்னு சொன்னார் இல்லையா? அப்படி என்னை விட்டு விளக்குகிற அக்கிரமாக சில காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்படுது. குறிப்பாக உபாகமத்தின் புஸ்தகத்துல அவைகளை நிறைய வாசிக்கிறோம். நான் விளக்க வேண்டிய அக்கிரமம், ஏற்கனவே உங்ககிட்ட நான் பிணகாசை பத்தி பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன், ஏன் இருக்கான்னு தெரியல. கர்த்தர் மேல வைராக்கியத்தை நான் காமிக்கணும்னா, கர்த்தர் நம்ம மேல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரு. வைராக்கியமா இருக்கிறதுனால கீழே வேர் வச்சு மேலே கனி கொடுப்போம்னு உங்களுக்கு நான் செய்தி கொடுக்கும்போது நான் சொன்னேன். பிணகாஸ் கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்ததுனால விபச்சாரம் பண்ணின 2 பேரையும் உருவ குத்துனான். மேல குத்துன குத்து 2 பேர் உடமையும் கடந்து பூமி வரைக்கும் என்ன செய்தது? பாய்ந்தது. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் எப்படி வைராக்கியத்தை காமிக்கணும்னு சொன்னேன்? பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யணும், புதிய ஏற்பாட்டில் அவர்களை விட்டு விலகணும், அவர்களை விட்டு விலகணும். இதுதான் நான் தேவனுக்கு காண்பிக்கிற வைராக்கியம். அப்படி விளக்கப்பட வேண்டிய கிரியை உள்ள மனுஷராக ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. குறித்த நேரத்திற்குள்ள கர்த்தர் நாம் அதை முடிக்க நமக்கு பலன் செய்வாராக. அந்த பட்டியலை உங்களுக்கு வேகமாய் நான் காண்பிக்கும்படி நான் விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 5 வசனங்களில் சொல்லப்படுகிறதான வார்த்தைகள், நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி
உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல சொன்னாரு, அந்த தீர்க்கதரிசியும் சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். இவ்விதமாய் அந்த அக்கிரமம் என்ன செய்யும், உன்னை விட்டு நீங்கும் என்று தேவனாய் கர்த்தர் அங்கே பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? எவனோ ஒருத்தன் வந்து ஒரு தீர்க்கதரிசியா கூட அவன் இருக்கட்டும், அவன் சொல்றதெல்லாம் கூட நடக்கட்டும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகள், புறஜாதி மார்க்கத்தினுடைய மந்திரவாதிகள், உங்களுக்கு புரியறக்கா சொல்றேன், மந்திரவாதிகள், வேறு வகையான ஆவிகளை கொண்டு சில காரியங்களை செய்கிறவர்கள் சொல்லுவான், நீ வா இதை பின்பற்றி உனக்கு முன்னாடி நான் அற்புதத்தை அடையாளத்தை காமிப்பேன்னு சொல்லுவான். அடுத்தவர் என்ன சொன்னாரு, அவன் சொன்னது நடந்தாலும் பின்பற்றாது. எனக்கு எதான் முக்கியம்? எனக்கு வசனம் தான் முக்கியம். அவன் சொல்றது நடக்காதா பிரதர்? நிறைய சந்தர்ப்பத்தில் நடக்கும். ஏன் நடக்காது? நிறைய சந்தர்ப்பத்தில் நடக்கும். உங்களோட பாஸ்டர் அழகா சொல்லிட்டு போயிடுவான், சில காரியத்தை அற்புதமா அடையாளமா கூட காமிப்பான். ஏன் மந்திரவாதிகள் கோலை போடும் போது அந்த கோல் சர்ப்பமா மாறலையா? மாறிச்சா மாறலையா? மாறிச்சுல. அது அற்புதம் தானே, அது அடையாளம் தானே. அப்ப இந்த அடையாளத்தின்படி அப்படி சொல்ல முடியாது இல்லையா? எத்தனை வகையான மக்கள் இருக்காங்க தெரியுமா? எத்தனை வகையான கூட்டம் இருக்கு தெரியுமா? அவன் சில நேரத்துல சிலது அடையாளம் மாதிரி கூட சொல்லுவாயா, ஆனா நம்பிராத. அந்த அக்கிரமம் உன்னை விட்டு விலகணும்னா நீ அவனை விட்டு என்ன செய்யணும், விலகணும். இப்படி ஆண்டவராய் கர்த்தர் பெரிய பட்டியல் போட்டார். 17ஆம் அதிகாரத்தை திருப்பிங்க. இப்போ 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம் 7ஆம் வசனத்தை. அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளை உடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகளும் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக. இப்படியே தீமையை உன்னிலிருந்து என்ன செய்வாய், விளக்க கடவாய். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் செய்த அக்கிரமம், ஒரு மனுஷன் செய்த பாவம், அவனை கொலை செய்யணும்னு நினைக்கும் போது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலுக்கு முன்னாடி இருக்குது. அவன் என்னெல்லாம் பண்ணா, வேற தேவர்களை 3ஆம் வசனத்துல நான் விலக்கி இருக்கிற வேற தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்க காணப்பட்டால், வேற தேவர்கள் சொல்லிட்டு விடல, பொங்கலுக்கு பொங்க வைக்கிறவனையும் சேர்த்து எழுதியிருக்கார். பொங்க வைக்கிற சபை, பொங்க வைக்கிற ஊழியக்காரன், அவனையும் சேர்த்து எழுதியிருக்கிறார். அந்த தேவர்களை மாத்திரம் சொல்ல, சந்திர சூரியர், சந்திர சூரியர் அதை வணங்கினாலும் சரி, அவெல்லாம் கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டியவையா. அப்படித்தான் நீ அவனை விட்டு விலக்கிதான். திரும்ப சொல்றேன், பழைய ஏற்பாட்டுல கல்லெறிஞ்சு கொல்லணும், புதிய ஏற்பாட்டுல உன்னை விட்டு என்ன செய்யணும், உன்னை விட்டு விளக்கணும். ஒரு வாஸ்துக்காரனை நீ நட்பா வச்சிருந்தா நீ வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள உன்னை சாவடிச்சிருவான். இது சரியில்லம்மா, அது சரியில்லம்மா, இங்க இது இருக்கணுமா, அங்க அது இருக்கணுமா, அது இப்படி இருக்கணுமா, இது இப்படி நடக்கணுமா, உயிர் எடுத்துருவான். இதா புரியுதா இல்லையா? அப்படித்தானே ஃபாலோ பண்றாங்க, அதுதானே செய்யறாங்க. அப்ப கர்த்தர் நம்மகிட்ட காமிக்கிறாரு, ஐயா விளங்கிக்கொள், அவர்களை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னா என்ன அர்த்தம்னா உன்னை விட்டு விளக்கு. இப்படிதான் நீ சில காரியத்தை விளக்க முடியும். இப்ப 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 19 அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமை உன் நடுவிலிருந்து என்ன செய், விளக்கு. பொய் சாட்சி சொல்லி வித்தியாசமான நபர்களை பின்பற்றி சகோதரனை குற்றப்படுத்துகிற, சகோதரனுக்கு விரோதமாய் எழும்புகிற அப்படிப்பட்ட மனுஷனை குறித்து தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், கொண்டு வந்து ஆசாரனுக்கு முன்னாடி நிறுத்து, நியாயாதிபதிக்கு முன்னாடி நிறுத்து, அவர்கள் விசாரணை செய்யட்டும். தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்று கண்டால் அவனை கல்லெறிஞ்சு கொள்ளுனர். இளையகுமாரன் போனாரு, எல்லாம் மூட்டை கட்டிட்டு போனாரு, சொத்தெல்லாம் சேர்த்துட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சாரு. அழிச்சவர் திரும்பி வந்தாரு. மூத்த சகோதரன் சொன்னாரு, வேசிகளிடத்தில் எல்லாவற்றையும் அழித்து விட்டு வந்த அப்படின்னாரு. இளையகுமாரன் வேசிக்கிட்டு அழிச்சான்னு அவனுக்கு தெரியுமா? சொத்தை அழிச்சிட்டாருன்னு தெரியும், பணத்தை அழிச்சிட்டாருன்னு தெரியும், வேசிகள் இடத்துல தான் அழிச்சாருன்னு தெரியுமா? இவர் பார்த்தாரா? இன்னைக்காவது ஃபேஸ்புக்கை பார்ப்பான். இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற கதையெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? நல்ல பையன் சொன்னாலும் ஃபேஸ்புக்கை நோண்டி பார்த்து, இன்ஸ்டாகிராமை நோண்டி பார்த்து, ஒரு வீட்டில் அப்படின்னா சொன்னேன், எனக்கு நல்ல தெரிஞ்ச பையன் கட்டி கொடுங்க உங்க பொண்ணு. அவங்க சொன்னாங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் பிரதர், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆட்டம் போடுறான் பிரதர், அவனுக்கெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது பிரதர்.
அவன் நல்ல பையன் தெரியா போனான். அந்த காலத்துல ஒரு மண்ணு இல்லை, அவன் எங்கேயோ தூர தேசத்துக்கு போனான். அங்க போய் என்ன பாவம் பண்ணானே தெரியாது. ஆனா அசால்ட்டா ஒரு குற்றச்சாட்டை வைத்தான். வேசிக்கிற இடத்துல அபாண்டமாய் குற்றச்சாட்டு பட்டினாலே கொஞ்சம் ஆசீர்வாதம் நமக்கு என்னதான் குறைவுதான். அவங்க கூட நீங்க டிராவல் பண்ண முடியாது. விளக்க வேண்டிய காரியத்துக்காக சொல்றேன். இப்ப 21ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம். ஒரு பெரிய பட்டியல் இருக்கு, நேரம் கருதி நான் வேகமா போறேன். நான் சொல்றதெல்லாம் ஒருவேளை எழுதி வச்சு நீங்க வீட்டுல வாசிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமை உன் நடுவில் இருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். இது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றாரு, ஐயா 18ஆம் வசனத்துல தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால். கீழ்ப்படிலையா, அதனால தண்டிச்சாங்க பெற்றோர். ஆனாலும் அவன் என்ன செய்யல, திருந்தல. அவனுக்கு கர்த்தர் பேர் சொல்றாரு, அடங்காத என்ன பிள்ளை, துஷ்ட பிள்ளை. அவன் இருந்தா என்ன செய்யணுமா பெற்றோரு? என்னங்க வார்த்தை ரொம்ப கடினமா தான் இருக்குது. அப்படிப்பட்ட பிள்ளை இருந்தா என்ன செய்யணுமா? அங்க வசனம் சொல்லுது, அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திலும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனா இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனி காரணம். பெருந்தீனி எவ்வளவு பெரிய பாவம் போட்டிருக்கு பாருங்க. வாழ்க்கையில செலவெல்லாம் தின்னே கட்டவன் இருக்கான். சில குடும்பம் இருக்கு, தின்னே கட்ட குடும்பம் இருக்கு. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தா கத்தரை சேர்த்து எழுதுவான்னு பாருங்க. போஜன பிரியனுடைய கழுத்துல கத்தியை வேண்டுமான்னு சொல்ல, பெருந்தீனிக்காரன். பெருந்தீனி திங்கிறான்னாலே அவனுக்குள்ள பிசாசனுடைய கிரியை இருக்குன்னு அர்த்தம். நான் புளியங்குடிக்கு செய்தி கொடுக்க போயிருக்கும் போது அங்க ஒரு பையன் நல்லா ஞாபகம் இருக்கணும், ஏன்னா அவனை மறக்கவே முடியாது. அவனை ஜோமண்ண கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்தோடனே, ஐயா இவனுக்காக ஜெபிக்கணும். நாங்க என்னன்னு கேட்டா, ஓவரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இதுக்கெல்லாம் ஜெபிக்கணுமா? நல்ல வாலிப்பையன், திடகாத்திரமான பையன். சைக்கிளை தள்ளிக்கிட்டே வந்தான். ஜோமண்ண வரும்போது 2 பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தூக்குவாளி 2 பக்கம் தொங்குச்சு. உண்மையில சொல்றாங்க, இவ்வளவு அகலம், இவ்வளவு பெருசு. அப்ப நான் அதை சாப்பாடு இருக்குன்னு நினைக்கல, சாப்பாடு இருக்குன்னு நினைக்கல. அவனுக்கு ஜெபிக்கணும் நான் நினைக்கிறேன். ஜெபிக்கணும் நினைக்கும் போது எனக்கு சாப்பிடுறது ஒரு குற்றமாங்க இப்படிதான் கேட்கறேன். அவன் சாப்பிட நீங்க பார்த்ததே இல்லையான்னாங்க. என்னன்னு சாப்பிடுறது 2 கொண்டு வந்திருக்கான்னாங்க. எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் காலையில சோத்த பொங்கி இவ்வளவு வகலை பாத்திரம் இவ்வளவு உயர பாத்திரம் 2 முன்னாடி தொங்குது. 2 அசால்ட்டா அரை மணி நேரத்துல சாப்பிட்டு எழும்பிடுவானா. அப்பதான் யோசிச்சு, ஆகா உள்ள பெரிய கிரியை இருக்கும் போல, இப்ப இதை விரட்டுறது பெரிய விஷயம் போல அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளவு சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு 30 பேர் சாப்பிடலாங்க. அத ஒரு நேரத்துக்கு ஒருத்தன் திங்கிறான்னா நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்லாருங்க, என்ன சொன்ன பாத்தீங்கன்னா, பெருந்தீனி காரணம் எப்படி இருக்கிறான், குடியனுமா இருக்கிறான், குடிகாரனா இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்வார்களாக. அப்பொழுது எல்லாரும் அவனை சேர்ந்து கல்லெறிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு பெற்றோர் எப்படி தெரியுமா, இப்படிப்பட்ட பையனை தான் நேசிப்பாங்க. இப்படிப்பட்ட பையனுக்கு தான் கூடுதலா கொடுப்பாங்க, கூடுதலா சொத்தை கொடுப்பாங்க, கூடுதலா பணத்தை கொடுப்பாங்க, மாசந்தோறும் கொடுப்பாங்க, நாள்தோறும் கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பெற்றோருடைய நிலைமை அதுதான். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவன் துஷ்ட பிள்ளையா இருக்கிறான், அடங்காத பிள்ளையா இருக்கிறான், அவன் உன்னை விட்டு விலக்கப்பட வேண்டியவன் சொல்லுது. என்னங்க இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் கூட பிடிச்சிருக்கோம். இதை கேட்டோன்னா உங்களுக்கு சிலருக்கு என் மீது கல்லெறிய வேண்டும் இருக்கும். யோ அவன் மேல இல்லையா, உன் மேல கல்லெறியணும்யா அப்படிங்கிற மாதிரி என் மேல என்ன செய்யும், கோபம் வரும். ஆனா பைபிள் சொல்ல, அவனும் விலக்கப்பட வேண்டியவன், பெருந்தீனிக்காரனும் விலக்கப்பட வேண்டியவன், குடியனும் விலக்கப்பட வேண்டியவன். இது எல்லாமே பிசாசனுடைய கிரியைகளா இருக்கிறது. அப்ப சாப்பிடுறது ஒரு குற்றமா? பிரதர் சாப்பிடு, அளவா சாப்பிடு. கிடைக்குதுன்னு கழுத்து வரைக்கும் அமுக்காத. கழுத்து வரைக்கும் அமுக்கணும் என்னாங்க பிரதர்? நம்முடைய இறப்பை எங்க இருக்கு? உங்களுக்கு இறைப்பைன்னு ஒன்று இருக்கா? அது எங்க இருக்கு? லெப்ட்ல இருக்கா, ரைட்ல இருக்கா? டைஜஷன் பார்ட்ஸ் வரைஞ்சிருப்பீங்களா, ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களா உங்க பிள்ளைகள் இதுல. அதுல அந்த குடல் பகுதி எங்க வருது? லெப்ட்ல வருதா, ரைட்ல வருதா?
லெஃப்ட் தானே வருது, லெஃப்ட் சைடு தானே வருது. இங்கதான் இறப்பே இருக்கு, இங்கதான் குடல் ஃபுல்லா இருக்கு. இங்க நீங்க ஓவரா லோடு கொடுத்தா எங்க அழுத்தம்? விளைங்குள்ளுங்க, விளைங்குள்ளுங்க, அளவா சாப்பிடுங்க. ஓவரா கொடுத்தீங்கன்னா ஹார்ட் தான் ஃபெயிலியர் ஆகும். அவங்க கொண்டு அமுக்குறது கழுத்து வரைக்கும், குச்சி விட்டு குத்தாதான் குறை. வை 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 கொண்டது வை வை வைனா கர்த்தர் சொல்றாரு, இவன் கூட சேர்ந்தா நீயும் விளங்க மாட்டேடா, இவனும் விளக்கப்பட வேண்டியவன்றார். யாரு? இந்த பெருந்தினிக்காரன் இருக்கான் பாருங்க, அவனும் விளக்கப்பட வேண்டியதான், கல்லெறியப்பட வேண்டியதான், குடியன். இது எல்லாமே பிசாசுடைய கிரியைகளாகத்தான் அடையாளம் காண்பிக்கப்படும். 2 வசனங்களை வாசி ஜெபம் பண்ணிடலாம். 22, 21. இப்போ அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து, அவள் இஸ்ரவேலில மதியற்ற காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடினாலே, அப்ப வேசித்தனத்தின் நிமித்தமா இருக்கிற பாவங்களை காண்பித்து, இது ஒரு தீமையா, இது ஒரு அக்கிரமையா, இதையும் உன்னை விட்டு என்ன செய்ய விளக்குன்றார். 24:7 தன் சகோதராகி இஸ்ரவேலில் புத்தரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டான், அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படி என்ன செய்ய கடவாய்? விளக்க கடவாய். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல சொன்னாரு, திருகையின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவனும் அடகாக வாங்கக்கூடாது, அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும். திருகல் என்னது? ஆதி காலங்களில், பண்டைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட அரைப்பதற்கான என்னது? திருகல் பார்த்திருக்கீங்களா? கீழே ஒரு கல் இருக்கும், மேல ஒரு கல் இருக்கும், நடுவில் சின்ன ஓட்டம் இருக்கும், அதுக்குள்ள தானியத்தை போடுவாங்க. லேசா மேலோட்டமா ஆட்டினீங்கன்னா 2 உடஞ்சி வரும், கொஞ்சம் அழுத்தி ஆட்டினீங்கன்னா தூளாய் வரும். அப்ப அந்த திரிகள் ஏன் நான் அடகு வாங்கக்கூடாது, மேல்கல்லையும் வாங்கக்கூடாது, கீழ்கல்லையும் வாங்கக்கூடாது. ஏன்னா மேல்கல்ல வாங்கினாலும் அவனுடைய ஜீவனை அடகு வாங்கினதற்கு சமம். அதாவது அவனுடைய உணவை நீ என்ன செய்ற? வட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, சகோதரன் வட்டி வாங்காத, அடகாக போர்வையை வாங்கிட்டு வந்துடாத, அப்படி வாங்கிட்டு வந்தா நைட்டு போய் கொடுக்கணும், காலையில வாங்கிட்டு வந்துடணும்னாரு. பணத்தையும் கொடுத்து விட்டு நமக்கு வேலையற்ற வேலையாது, நைட்டு போய் அவனுக்கு போர்வையை கொடுத்துடணுமா, காலையில அவன்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துடணுமா? அது சும்மா போர்வை அங்கேயே இருக்கட்டுவேன். என்ன சொல்ல வராரு? நைட் அவன் தூங்கும்போது அவனுக்கு என்ன வரக்கூடாது? அதாவது நீ ஒருத்தண்ட வட்டிக்கே நீ ரூபாயை கொடுத்தா கூட நீ வாங்குற வட்டியினால அவனுக்கு என்ன வரக்கூடாது? பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இப்ப இங்க சொல்றாரு, ஐயா மனுஷனை விற்கிறவன் உன்னை விட்டு அகற்றப்பட வேண்டியவன். அதாவது மனுஷனுக்கு விரோதமா மனுஷன் விற்கிறவன யாரு? தீங்கிழைக்கிறவன், அவன் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவன். பாவங்கள்ல கொடிய பாவமா கர்த்தர் அதையும் பார்க்கிறார். அந்த போய் அவனுக்கு ஜீவனா இருக்கிற அவன் மாவரைச்சு அதுதான் சாப்பிடுவான். அதுல இருக்கிற மேல்கல்ல தூக்கிட்டு வந்தா 2ஐயும் தூக்குறது கொஞ்சம் கஷ்டம், அதனால மேல மட்டும் தூக்கிட்டு போயிருது. அதிகாலத்துல அப்படி இருந்திருக்கு. மொத்தமா தூக்கணும், கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், மேல்கல்ல மட்டும் புடுறா தூக்கிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிரு, காசை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க? நம்ம ஆதி காலங்கள்ல ரேஷன் கார்டு அடகு வாங்குவாங்க தெரியுமா? ஆதி காலங்கள்ல இல்ல, எல்லாம் 80s 90s நீங்க பாப்பீங்க, ரேஷன் கார்டை அடகா வாங்கி வைப்பாங்க. வெறும் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு. எதுக்கு? அந்த ரூபாய் கொடுத்தாதான் ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு இருந்தாதான் அவன் போய் என்ன செய்ய முடியும்? ரேஷன்ல பொருளை வாங்க முடியும். ஒரு ரேஷன் கார்டை கொண்டு போய் அடகு வைக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருப்பான், அதை யோசிக்கணும் இல்லையா? அப்ப ரேஷன்ல அரிசி வாங்கலன்னா அவனால சாப்பிட முடியாது. அதை அடகா வச்சு 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கிட்டு போவாங்க. எல்லாம் நடக்கும். கர்த்தர் என்ன சொல்றாரு? ஐயா ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு உண்டாக்கும்படி உன் வாழ்க்கை இருந்துச்சுன்னா நீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவன். அப்படிப்பட்ட உன் கூட இருந்தான்னா அவன் விளக்கப்பட வேண்டியவன். என்னால இன்னொரு மனுஷனுக்கு என்ன வரக்கூடாது? பாதி வரவே கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உபகாரம் இல்லைன்னாலும் உபத்திரம் இல்லாம இரு. நீ உதவி கூட பண்ணாட்டி கூட பரவாயில்ல, இன்னொருத்தனை கெடுக்காத, இன்னொருத்தனுக்கு உபத்திரவத்தை நிச்சயாத, கொடுக்காத என்பதுதான் கர்த்தர் சொல்ற வார்த்தை. இங்க சொல்றது, அங்க சொல்றது, கோல் சொல்றது, பொறாம பண்றது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய காரியமாக தேவனாய் கர்த்தர் அந்த பட்டியலை போடுகிறார். உணர்ந்து கொள்ளுங்க. இப்படி விளக்கப்பட வேண்டியது இருக்கிறது, அக்கிரமத்தினுடைய கிரிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் விளக்கி நான் மனம் திரும்பி தேவனண்டை திரும்பினா கர்த்தர் என்னுடைய வாழ்வை திரும்பவும் கட்டுவார். கர்த்தர் என் வாழ்வை திரும்பவும்
அவர் கட்டுப்பார், புதுப்பிப்பார், பலனை கொடுப்பார். அந்த பலன் நமக்குள்ள இறங்கி வரும். இப்ப ஜெபிக்கலாம். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போறீங்க. ஆண்டவருடைய கரத்தை நேராய் நோக்கி பார்த்து கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக உங்களை தாழ்த்த போறீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திறப்போம். அழகாய் வசனம் சொல்லுதை, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்ப கடவாய். அப்படி நீங்க திரும்பினீங்கன்னா அவர் உங்களை திரும்ப கட்டுவார். அக்கிரமத்தை கூடாரத்தை விட்டு விளக்குங்க. சில காரியங்களை பட்டியலாய் உங்களோடு கூட சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் அக்கிரமம். நம்ம தியானிச்சிருக்கிறோம். எப்படிப்பட்டதெல்லாம் அக்கிரமா இருக்கிறது. எப்படிப்பட்ட அக்கிரமக்காரனுடைய கிரிகள் இருக்கிற மனுஷனை நான் என்னை விட்டு விளக்கணும், என்னை விட்டு நான் அப்புறப்படுத்தணும், என்னை விட்டு நான் அகற்றி போடணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த திரும்ப கட்டப்படுகிற அனுபவத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்னன்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அந்த யோபு 22:23 பின்னாடி ஆசீர்வாதங்களாய் திரும்ப கட்டப்படுகிற மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களாய் பட்டியல் போடுறார். 24ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். நீ திரும்ப கட்டப்படும் போது, நீ மனம் திரும்பி தேவனுடைய சர்வவல்லவரிடத்தில் வரும்போது உன்னுடைய சேமிப்பை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ சேமித்து வைப்ப. ஓப்பீரின் தங்கம், அந்த காலகட்டத்தினுடைய அந்த தேசத்தினுடைய தங்கம் பெரிதா இருந்தது, விலை மதிப்பற்றதா இருந்தது. கர்த்தர் இங்க அழகாய் சொல்லுகிறார், அதெல்லாம் நீ சேமித்து வைப்ப. வாழ்க்கையில சேமிப்பு இல்லைங்க. ஒருவேளை ஓட்ட பானையில போடுவது போல என் வாழ்க்கை இருக்கிறது, பொத்தல் பையா என் வாழ்க்கை காணப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, சர்வ வல்லவரிடத்திலே திரும்பினா, அக்கிரமத்தை உன்னை விட்டு விளக்கினா, கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார், சேமிப்பு என்கிற ஒன்று உங்க வாழ்க்கையில உண்டாகும். சேமிக்க பலன் தருவார். கடனை கடந்து சேமிக்கும்படியான கிருபைகளை தருவார். 25ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உனக்கு பசும் பொன்னும் உனக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். ஒன்று வெள்ளியை தருவார், தங்கத்தை தருவார். செகண்ட் சொல்றார் சர்வ வல்லவர். எகெயின் அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்றார், சர்வ வல்லவரே உனக்கு பொன்னாக வெள்ளியாக இருப்பார். பொண்ணு வெள்ளியும் சேமிப்பில் இருந்து உனக்கு என்ன நன்மை உண்டாகுமோ அதே நன்மை சர்வ வல்லவர் மூலமே உனக்கு கொடுக்கப்படும். அவரே உனக்கு தங்கமாய், உனக்கு கோல்டாக, அவரே உனக்கு சில்வராக, சொக்க தங்கமாய் இருப்பார். இது சர்வ வல்லவராலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். நீங்க தேவனண்டை திரும்பும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். 26ஆம் வசனம், அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உமது முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். என்னெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் கேட்பார். ஏன்னா அந்த சர்வ வல்லவர் வாக்கோடு இருக்கிறபடினாலே அவர் முகத்துக்கு நேராய் உன் முகம். நீ விண்ணப்பம் பண்ணுகிற காரியங்கள் நிறைவேறும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ ஒன்றை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. அப்பொழுது 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 ஐயா, உங்க வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வரணும்னா மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. குறைகள் குற்றங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. சர்வ வல்லவருடைய பாதத்துக்கு வாங்க. அக்கிரமத்தை விளக்குங்க. அக்கிரமத்தினுடைய பட்டியல் பெரிதுதான். ஆனா உணர்த்தின 4 காரியத்தை உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். அக்கிரமமான மனிதர்கள ஒரு 4 வகையான மக்களை காண்பித்திருக்கிறேன். அவர்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விளக்குங்க. ஏதோ 1-2 கர்த்தர் உங்களோடு உணர்த்தி கொண்டே இருப்பார். இன்னைக்கு உங்களோடு என்னெல்லாம் பேசுறாரோ அந்த விளக்கப்பட வேண்டிய மனிதர்கள் விளக்கப்பட இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அப்பொழுதுதான் அந்த அக்கிரமம் நீங்கி நீங்கள் பலனடைய முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். எங்கள் பரிசுத்தரே, எங்கள் வல்ல பிதாவே, இன்றைக்கு உடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். நீ சர்வ வல்லவரிடத்திலே திரும்பி அவர் உன் வாழ்வை மறுபடியும் கட்டுவார் சொன்னீர் அல்லவா? அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாழ்வு கட்டப்படுவதாக. ஒரு வாழ்வில் இருக்கிற அக்கிரமங்கள் என்ன என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ளவும், அதை தங்களை விட்டு விளக்கவும், அதை தங்களை விட்டு விளக்கி அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும்
கர்த்தர் பலன் தருவீராக. கர்த்தர் பலன் தருவீராக. அந்த ஆசீர்வாதத்தினுடைய மகிமையினால் நிரப்புவீராக. என் நேசருடைய திருக்கரம் பிள்ளைகளுக்காய் வெளிப்படுவதாக. என் நேசருடைய வல்லமை பொருந்திய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை தாரும்பா. அப்பொழுது 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 எழுதினீரே, இந்த அத்தனை நன்மைகளும் எங்கள் பிள்ளைகள் மீது இறங்கட்டும், பலனடையட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளே நிறைவேற்றுகிற விதத்தில் உங்களோடு நிலைத்திருப்பதாக.